ஆதியாகமம் 3:16 ஆதி மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்டவர் ஏவாளிடத்தில் பேசும்போது பாவத்தின் விளைவை பற்றி ஒரு சிலர் பாவம் செஞ்சதுனால என்ன நடக்க போகுது, இப்போ எப்படி அவளுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்றதை பற்றி சொல்லும்போது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படிங்கிறார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இந்த 2 லைனை நான் வியாக்கியானம் பண்ணேன். நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சது அர்த்தம் என்னன்னு. உன் ஆசை புருஷனை பற்றி இருக்குன்னா நல்ல ஆசை இல்லை. அது புருஷன் மேலே ஆசைப்படுறதுங்கிறது நல்ல காரியம், அது கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அது திருமண வாழ்க்கையை மேம்படுத்தும். இது பாவத்தினால் வந்த விளைவு. அதனால் இது கெட்ட ஏதோ ஒன்று நடந்திருக்குதுங்க. உன் ஆசை புருஷனை பற்றி இருக்குன்னா நான் சொன்னேன் அது கெட்ட விதமான ஆசை. என்ன விதமான ஆசை? புருஷனை கண்ட்ரோல் பண்ணணும், தான் நினச்சதை செய்ய வைக்கணும், தான் இஷ்டம் நடக்கணும், தான் சொன்னதை புருஷன் செய்யணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பாவத்திலிருந்து வருகிறது. இது கடவுள் அப்படி இருக்கணும்னு சொல்லலைங்க, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது குடும்பத்துக்கே கேடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பாவத்தின் மூலமாக அந்த சுயநலம் வந்துடுது. என் இஷ்டம், என் சித்தம் நிறைவேறணும், நான் நினைக்கிறது நடக்கணும், புருஷனை கைக்குள்ளே போட்டு நம்ம சொல்கிறத செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலிங் மென்டாலிட்டி அங்கே பாவத்தின் மூலமாக அது பெண்ணுக்குள்ளே உருவாயிடுது. அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அதுவும் பொல்லாத ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் கிடையாது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான் இருக்குது. புருஷன் மெய்யாகவே குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான். அதுக்கு பின்னால் வருவோம். தலையாக தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அவன் தான் லீடர்ஷிப் கொடுக்கணும், அவன் தான் ஹெட்ஷிப் அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. நல்ல விதத்தில் ஆண்டு கொள்ளும்படியாக கடவுள் அவனை வச்சிருக்கிறார். எப்படி ஆண்டு கொள்ளணும்? அரவணைத்து, பராமரித்து, போஷித்து, பாதுகாத்து, குடும்பத்தை வழி நடத்துகிறவனாக, செல்ல வேண்டிய திசை அவர்களுக்கு காட்டி நடத்துகிறவனாக அவன் இருக்கணும். முன்னால் போகிறவனாக, இவங்கெல்லாம் பின்னால் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த விதத்தில் அவன் ஆள வேண்டும். ஒரு ராஜா ஊர் ஆள்றவங்க கூட அப்படி தான் ஆள்றான் இல்லையா? ஜனங்களுடைய நலனை பார்க்க வேணும். அந்த ஜனங்களுடைய நலனுக்காகவே அவன் வேலை செய்யணும். அதுக்காகவே மந்திரிகளை வச்சு, அதுக்காகவே யோசித்து திட்டம் போட்டு திட்டங்களை நிறைவேற்றி அவனை நம்பி இருக்கிற ஜனங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே அவன் வாழ்கிறான். அதுதான் ஆளுகை. ஆளுகைன்றது சும்மா உட்காந்துக்கிட்டு ஜனங்களை பயமுறுத்திட்டு இருக்கல, செய்யலைன்னா ஒன்று நான் சொல்கிறது செய்யலைன்னா ஒன்று அவ்வளோதான், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கிடையாது இது. ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் நீங்கள் சொல்லியிருக்கிறதும் ஒரு கெட்ட விதமான ஆண்டு கொள்ளுறது குறித்து தான் சொல்லுது. ஏன்னா பாவத்தின் விளைவாச்சே இது. கெட்ட விதமான ஆண்டு கொள்ளுதல். என்ன விதமான ஆண்டு கொள்ளுதல்? அவளை அடக்கி ஒடுக்கி நசுக்கி மனைவியை அப்படி ஆளுகிற ஒரு புத்தி.